பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். ஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே, எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய பாதப்படியிலே பணிந்து குனிந்து ஸ்தோத்திரிக்க கர்த்தர் இந்த நாளையும் எங்களுக்கு வேறு பிரித்து தந்தபடினாலே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய கிருபைகளையும் தயவையும் நாங்கள் உணர்ந்து ஆராதிக்க உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தருள்வீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை இந்த ஆராதனை வேளையிலும் ஆட்கொண்டு நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 11வது பாடலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. ஞான பாடல் 11. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையாரெல்லோரும்.
மாற்றலாய் காப்பரித்தாம் சட்டை மறைவு நாமை இந்திடுவார் இன்று நாம் எண்ணுமெல்லாம் யாவும் அவர் அருளிவார். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை தேற்றியே தயவால் நிரப்புவாரும் மானாளை பேரன்பராம் பராபரந்தயவை சிந்தி பாயே போத போது போற்றிடு ஆன்மமேயன் முழு உள்ளமே நீயும் ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ராசிகள் யாவும் சபையானே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாயாமே. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 27 முடிய. யோவான் நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்றென்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக இன்ப இயேசுவின் இணையில்லாத நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணம் இதுவே. இந்த பாடலை நாம் பாடுவோம்.
ஆத்துமாவும் உன்முகம் காணவே வாஞ்சித்து கதறுதே. வானிலும் இந்த பூவிலும் நீரின் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைத்தேன். வானிலும் இந்த பூவிலும் நீர் என் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைந்தேன். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணம் இதே. இயேசுவை போல நல்லேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோம். இயேசுவை போல நல்லேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோம். சியோனிலே நீ சிந்தை வைத்தீர், சேர்ந்தொண்டாய் கட்டுதற்காய் திவ்யாபிஷேகம் தந்தமை நிறுத்தி செந்திரே சுத்தருடன் சேதம் வராமல் காத்ததினால் உம்மை சேவிப்போம் நித்திய நித்தியமாய். சேதம் வராமல் காத்ததினால் உம்மை சேவிப்போம் நித்திய நித்தியமாய். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணம் இதே. இயேசுவை போல நல்லேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோம். இயேசுவை போல நல்லேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோம். ஆர்ப்பரிப்போடே ஸ்தோத்தரிப்போம், அன்பரே உளம் கழிந்தே. அளவில்லாத ஜீவனை அளித்தே, அற்புத ஜெயம் நீரே. அல்லேலூயா, துதி கன மகிமை உம் நாமத்துக்கே நீதம் சாற்றிடுவோம். அல்லேலூயா, துதி கன மகிமை உம் நாமத்துக்கே நீதம் சாற்றிடுவோம். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணம் இதே. இயேசுவை போல நல்லேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோம். இயேசுவை போல நல்லேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோம். ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமான இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் யோவான் நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுதல், உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். பிலீவிங் இன் கிரைஸ்ட், த ரெசரக்ஷன். ஒரு பக்கம் லாசருவின் வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்த கல்லறை, மற்றொரு பக்கம் அநேகருடைய வாழ்வுக்கு புதிய துவக்கம் தந்த இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கும் கல்லறைக்கும் நடுவில் தன் அன்பான சகோதரனை பறிகொடுத்த மார்த்தாள் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாள். இனி எங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? இனி நாங்கள் என்ன செய்வோம்? ஒருவித அங்கலாய்ப்பு, பயம், வேதனை, கண்ணீர், தவிப்பு. யோவான் 11:21 ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுது எல்லாமே முடிந்து போய்விட்டது.
இந்த ஒரு மனநிலைமையிலே மரியாள் காணப்பட்டாள். இன்றைக்கும் ஒரு வேளை எல்லாமே முடிந்து போய்விட்டது என்கிற நிலைமையிலே நீங்களும் வந்து நிற்கலாம். ஆனால் இயேசுவை நாம் நம்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். ஆண்டவர் எல்லாமே முடிந்து போய்விட்டது என்று சொன்ன மார்த்தாளை பார்த்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற என்னை நம்பு. நம்முடைய ஆண்டவர் இயேசு மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். மரணத்திற்கு மரணத்தை உண்டு பண்ணுகிறவர். முடிவுக்கு முடிவுரை எழுதுகிற கர்த்தர். புதிய ஆரம்பத்தை தருகிற கர்த்தர். இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களே கிறிஸ்தவர்கள். இன்று அநேகர் உயிரற்ற பணம், பொருள், சொத்துக்களின் மேல் தங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மிகவும் ஆபத்தானது. அவருடைய பெயர் ஜானகிராமன். அரசு துறையிலே சார்பதிவாளர். அவருடைய மனைவி வசந்தி. திருச்சியை சார்ந்த ஒரு குடும்பம். வருமானத்தை விட 98% அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொத்து குவிப்பு வழக்கிலே 2001ஆம் ஆண்டு அவர் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தன் மனைவி பேரில் அவர் வாங்கி குவித்த சொத்துக்களின் மதிப்பு இன்றைய நிலவரப்படி 100 கோடிக்கு மேல். அனைத்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பும் கூறியது. தனது 79வது வயதில் கணவனும் மனைவியுமாக சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். உலகத்தின் மீது, பணத்தின் மீது வைத்த நம்பிக்கையினுடைய முடிவு. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கையை உலகத்தின் மீது வைத்திருக்கிறோமா, அல்லது உன்னதராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிறோமா? முதலாவது, துன்ப நேரத்தில் நம்பிக்கை உண்டு. யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். மார்த்தாளின் குடும்பத்தில் துன்பம் சூழ்ந்த நேரம் அது. அன்பு சகோதரன் லாசருவை இழந்த துக்கமான தருணம் அது. மரித்த லாசரு கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று. அழுகி நாற்றமெடுக்கும் சரீரத்தை தவிர அந்த கல்லறையில் வேறு எதுவுமே இருக்கப் போவதில்லை. இது மார்த்தாளின் நம்பிக்கை. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். துன்ப நேரத்தில் நமக்கு துணையாய் நிற்கிற ஆண்டவர் உண்டு. வேதனை நேரத்தில் நம் வலியை அறிந்திருக்கிற ஆண்டவர் உண்டு. துன்ப நேரத்தில் நம்மோடு கூட நிற்கிற ஆண்டவர் உண்டு. எனவே தான் அந்த பகுதியிலே வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துன்ப நேரத்திலும் நம்மோடு இருக்கிற இயேசு
நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறார். இரண்டாவதாக, தூரம் போனாலும் நம்பிக்கை உண்டு. யோவான் 11:17. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். கர்த்தரை விட்டு நாம் எவ்வளவு தூரம் போனாலும், நம் வாழ்க்கையே நாறிப்போனாலும், கர்த்தரால் மறுபடியும் புதிய வாழ்க்கையை தர முடியும். இயேசு கிறிஸ்துவால் நல்ல ஒரு வாழ்க்கையை தர முடியும். ஆண்டவரை விட்டு இளைய மகன் போல இன்றைக்கு தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆலயத்தை விட்டு தூரமாக நிற்கலாம். பரிசுத்தத்திற்கு விலகி தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் நிலைமைகளை எல்லாம் காண்கிறவர். ஆவிக்குரிய ஜீவியத்தின் தன்மையை காண்கிறவர். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாவத்திலே மரித்து போன நிலைமையிலே காணப்படுகிறது. சிலர் நிமித்தமாக மனைவிமார் அழுது கொண்டிருக்கலாம். சிலர் நிமித்தம் பெற்றோர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசுவால் ஒவ்வொருடைய வாழ்வையும் உயிர்ப்பிக்க முடியும். எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஒரு காலத்தில் எபேசுவில் வாழ்ந்தவர்கள் கர்த்தருக்கு தூரமாயிருந்தார்கள். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாயிருந்தார்கள். கர்த்தரை விசுவாசித்த போது அவர்கள் வாழ்வு உயிர்ப்பிக்கப்பட்டது. பின்மாற்றத்தால் நீங்கள் தூரம் போயிருக்கலாம். விட்டு வந்த பாவத்தில் திரும்ப திரும்ப விழுந்து நீங்கள் துவண்டு போய் நிற்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஏசாயா 46:12 கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், முரட்டு இருதயம் உள்ளவர்களே. ஆண்டவருக்கு நம் இருதயம் எப்படிப்பட்டதென்று தெரியும். தொடர்ந்து சொல்லுகிறார், நீதிக்கு தூரமானவர்களே. நம் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரத்திலே விலகி போய் இருக்கிறோம் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். இப்படி மோசம் போனவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் தொடர்ந்து அந்த வசனத்திலே அன்போடு அழைக்கிறார், எனக்கு செவி கொடுங்கள். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தரை விட்டு நீதியை விட்டு தூரமாய் விலகி போயிருந்தாலும், முரட்டு இருதயத்தோடு காணப்பட்டாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு செவி கொடு. கடைசியாய், துடிப்பற்று போனாலும் நம்பிக்கை உண்டு. யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 நாள் ஆயிற்றே என்றாள். துடிப்பற்ற ஒரு சரீரம். நீங்களும் ஒரு காலத்திலே துடிப்பாயிருந்தீர்கள், உற்சாகமாயிருந்தீர்கள், மகிழ்ச்சியாயிருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சந்தோஷம் இல்லை, உற்சாகம் இல்லை. நடைப்பிணம் போல ஒரு வாழ்க்கை. லாசருவின் துடிப்பு அடங்கி போனது. இனி எந்த நம்பிக்கையும் இல்லை என்பது மார்த்தாளினுடைய எண்ணம். இயேசு சொன்னார், யோவான் 11:40, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் இன்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே காண செய்ய விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை முன்பு போல துடிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவால் அது முடியும். கர்த்தரால் உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் பிரகாசிக்க செய்ய முடியும்.
நீங்கள் கர்த்தருக்காக துடிப்போடு எழும்ப வேண்டியவர்கள். நீங்கள் கர்த்தருக்காக துடிப்போடு செயல்பட வேண்டியவர்கள். கல்லறை போன்ற கசப்புணர்விற்குள், வெறுப்புணர்ச்சிக்குள் முடங்கி கிடக்க வேண்டியவர்கள் அல்ல. சோர்ந்து போய் நிற்க வேண்டியவர்கள் அல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே எழுந்து வர வேண்டியவர்கள். யோவான் 11:43-44 வசனங்களிலே, லாசருவே வெளியே வா என்று ஆண்டவர் அழைத்த பொழுது மரித்து போன லாசரு எழுந்து இயேசுவின் அருகில் வந்தார். நானும் நீங்களும் இயேசுவின் அருகில் நிற்க வேண்டியவர்கள். எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக இந்த சமுதாயத்திலே வாழ வேண்டியவர்கள். கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நித்திய நம்பிக்கை. பவுல் சொல்லுகிறார், இயேசுவே நம்முடைய மகிமையின் நம்பிக்கை. துன்ப நேரத்தில் நமக்கு நம்பிக்கை உண்டு. தூரமாய் போனாலும் நமக்கு நம்பிக்கை உண்டு. துடிப்பற்று கிடந்தாலும் நம்பிக்கை உண்டு. காரணம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, உயிர்ப்பிக்கிற கிறிஸ்து நம் அருகில் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம். அவர் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 407வது பாடலை பாடுவோம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, வாழ்வின் பாதையிலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி அவர் மூலமாக எங்களுக்கு புதிய நம்பிக்கையை தந்திருக்கிறீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வைத்து ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி செல்ல கர்த்தர் தயவு பாராட்டுவீராக. துன்ப சூழ்நிலைமையிலும்
நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீர். நாங்கள் தூரம் போனாலும் நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீர். நாங்கள் துடிப்பற்று கிடந்தாலும் நீரே எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறீர். வாழ்க்கையில் யார் யார் துவண்டு போய் நிற்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் புதிய நம்பிக்கையை தந்து கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான பிரச்சனைகளினால், குடும்பத்திலே சூழ்ந்திருக்கிற பாரங்களினாலே தளர்ந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து நிற்கலாம். தேவன் புதிய நம்பிக்கையை தந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் காரியங்களிலே, கைட்டு செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாத குறைவுகளோடு நம்பிக்கை இழந்து நிற்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். சரியான வேலைவாய்ப்புகள் இல்லாததினாலே, வேலைவாய்ப்புகளுக்கென்று எடுக்கிற முயற்சிகள் வாய்க்காததினாலே யார் யார் கண்ணீரோடு இருக்கிறார்களோ கர்த்தர் தாமே புதிய நம்பிக்கை தந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்கிற, பலவீன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதமான சுகத்தை தருவீராக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. உண்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்வீராக. தெய்வீக சுகத்தை தம்முடைய பிள்ளைகள் பெற்று ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் தயவு பாராட்டுவீராக. படிப்பிலே நல்ல வெற்றிக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கல்வி ஆண்டிலும் முதல் தரமாய் கர்த்தர் என்னை தேர்ச்சி பெற செய்தார் என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்கத்தக்கதாய் தம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு இருக்கிற நல்ல முடிவுகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பொறுப்படுத்திக் கொள்ளட்டும். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையின் நம்பிக்கையாக இருந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜெயம் பெற்று வாழத்தக்கதாய் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அருளி செய்வீராக. பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு அதிலிருந்து மனம் திரும்ப ஒவ்வொருடைய இருதயத்தோடும் கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, திருச்சபைக்குள்ளும் திருச்சபைக்கு வெளியிலும் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். திரளான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளினால் தொடப்படுவார்களாக. கர்த்தருடைய வல்லமையை கண்டு கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து கொள்ள தங்களை தாழ்த்த தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகமெங்கிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களுக்கு தந்த பேராயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, தேசத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நடைபெற்று முடிந்த தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் எந்த இடங்களிலே அடுத்த கட்ட வாக்குப்பதிவுகளுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடங்களிலும் அமைதலாய் தேர்தல் நடைபெற, நல்ல தலைவர் தெரிவு செய்யப்பட ஆண்டவர் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனுக்கு சித்தமானவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தெரிவு செய்யப்படுகிறதினாலே இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயற்கையினுடைய பேரழிவுகளுக்கெல்லாம் தேசத்தை விலக்கி காத்துக்கொள்ளும். வறட்சியினாலே, அதிக வெப்பத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆசீர்வாதமான மழையை தந்து கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசம் முழுவதிலும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தீமைகளுக்கு விக்கினங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். தெய்வ சமாதானம் குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Kumara
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.